இந்த தொழுகையை யாரெல்லாம் தொழவில்லையோ அவர்களை நாங்கள் நரகத்திலே போடுவோம். யாரெல்லாம் தொழுகையை தெரிந்து தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் நரகத்தில் போடுவோம். அல்லாஹ் தஆலா நரகத்தில் போடுறது ஏன் சொல்ற? அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்கிறான், தொழுகிறவர்களை சேர்த்து தான் நரகத்தில் போடுவோன்றான். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், தொழாதவர்களை நாங்கள் நரகத்தில் போடுவோம். அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், தொழுகையாளிகளையும் சேர்த்து நரகத்தில் போடுவோம். நம்ம அரைத்தலை சூறா எல்லாம் ஓதிருப்பீங்க. ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் தான், கேடுதான். அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான்? தொழுகிறவங்களுக்கு நாசம் உண்டாகணும்ன்றான். அப்ப அந்த தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகிறார்கள் ஆனால் தொழுகையில் பயன் இல்லை. தொழுகிறாங்க, பாங்கு கேட்ட பள்ளிக்கு வருகிறார்கள், பாங்கு கேட்ட வீட்டில் தொழுகிறார்கள், ஆனால் அந்த தொழுகையில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அது தொழுகையில் இல்லை. அல்லாஹை பற்றிய பயந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி அந்த தொழுகையில் இல்லை. அதனால அப்படியான தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழுதாலும் அவர்களுக்கு பாவம் தான் உண்டாகிறது என்று அவர் சொல்கிறான். ரெண்டாவது காரணம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஹும் யுராஊன், அவங்க பிறருக்கு காட்டுறதுக்காக தொழுகிறாங்க. நானும் தொழுகையாளி தான், வீட்டில் மைனி தொழுகிறா, புதுசா கல்யாணம் முடிச்சு வந்த மைனி சேர்ந்து தொழுகிறேன், நம்மளை தொழுகையில் தொழுகிறாங்க. மைனி தொழுதா வீட்டில் உள்ள நான் மத்திக்காரி சேர்ந்து தொழுகிறேன், அல்லது மாமியார் தொழுகிறேன். சிலர் மாமியார் தொழுவாங்க, நம்ம போற வீட்டில் நல்லா தொழுகை பார்த்து கல்யாணம் முடிக்கவே சொல்லி அனுப்புவாங்க. போற இடத்துல நல்லா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், வீடு மாதிரி இருக்கப்படாது, நீ வீட்டில் நினைச்ச மாதிரி இருக்கலாம், ஆனா அப்படி போற வீட்டில் அப்படி இல்லை, தொழுடைய பாதிச்சு எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நம்மளோட சீசனுக்கு கல்யாணத்துக்கு மட்டும்தான் நம்ம சொல்லி அனுப்புகிறோம். ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லது கணவனுக்கும் மணமானுக்கும் சொல்லி அனுப்புற விஷயம், போற இடத்துல நீ நல்லா இருந்துக்கோ, போற இடத்துல விவாதத்தோட இருந்துகொள், இப்படி சொல்லவே தேவையில்லை. கல்யாணம் முடிக்கிட்டேன்னா அவங்க தொழுவ கடமையா கிடையாது. பாப்பா அம்மா கிட்ட சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய கொண்டோல்ல அவங்களுக்கு கீழே பாதுகாப்புல இருக்கிற நேரமே அதை அவர் பழக்கி இருக்கணும். அப்ப அவர் அதை பழக்கி இருந்தால் அவருக்கு எல்லா டைமும் சொல்ல தேவையில்லை. கல்யாணம் முடிச்சாலும் கல்யாணம் முடிக்காட்டியும் தொழுகைக்கு வர வேண்டும். அப்ப நம்மட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த சமுதாயம் வாங்கு கேட்டால் பள்ளிக்கு வந்து விடுவார்கள், இருக்கிற வேலையை ஓப் பண்ணுவார்கள், விடுவார்கள், பள்ளிக்கு தொலை வந்துடுவார்கள். இன்னைக்கு நம்ம மத்தியில் பெண்கள் மத்தியில் எப்படி தொழுகை இருக்கிறால், சமைச்சு முடிச்சுட்டு தொழுவோம்னு இருக்கிறது, சட்டியில வச்சுட்டு வந்தோம்னா தீஞ்சு போயிடும், தொழுவிட்டு போடுறது, வீட்டால் குறைஞ்சி ஏற்றி தான் விடும் இல்லையா? அப்ப அதனால சமைச்சு முடிச்சுட்டு தொழுவோம்னு யோசிக்கிறது, சமைச்சு முடிய ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வந்துடுவாங்க. அப்ப அந்த குளிக்கணும்னு யோசிக்கிற யோசனை சாப்பிடாத கொடுத்துட்டு குளிப்பன்றது. அந்த பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு குருவ மாசாக்கு வலிக்கிட்டு அசல் வாங்க கடைசி இல்லாம போயிடும். இப்படி நிறைய பேர் தொழுதுருவோம்னு முயற்சி செய்யறது, ஆனா தவறி போயிடுது. ஆனால் இப்படி தவற விடுறது அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் குற்றம் முடிப்பான், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். அப்ப அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தொழுகிற தொழுகையில் உங்களுக்கு இறையச்சம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய பயம் எனக்கு உங்களுக்கும் இருந்தால், நம்ம ஒருபோதும் தொழுகையுடைய நேரத்தில் எந்த கவனக்குறைவாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். அதை தொழுது தான் அடுத்த வேலை. அப்ப அதைத்தான் அல்லாஹ் தஆலா செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.